நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆன சுகவீனா ஃப்ரம் நாகர்கோவில் அவங்களோட ஜேர்னியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அப்போவுமே சில பேர் வந்து ஆரி ஒர்க் நான் போட்டுட்டு இருக்கும்போது வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் எதுக்கு நீ போடுற, தலைவலி வரும், கண்ணு கெட்டு போயிடும், அதனால் இதெல்லாம் போடாத. நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. நம்ம நமக்கா வாழ்வோம். உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்னே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு KM Arts World. இன்னைக்கு நம்ம KM Arts Worldல நம்ம ஸ்டூடெண்ட் சுகவீனாவோட ஜர்னி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பர்சனல் இஷ்யூ அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூனால என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் நம்ம கண்டிப்பாக வீடியோ போடலாம். சுகவீனா அவங்களோட ஜர்னி பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே சக்ஸஸ் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. எல்லார மாதிரியும் இதை பண்ணக்கூடாது, இது வேண்டாம், தேவையில்லை அப்படின்னு மற்றவங்க சொன்ன கருத்துக்களுக்கு மத்தியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் அவங்க ஒரு கடையும் வச்சு ரன் பண்ணி ஆர்டர்ஸும் எடுத்து பண்ணிகிட்டே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க அந்த ஆரி ஒர்க்கை படிக்கணும் அப்படின்னு நினச்சப்ப அவங்கள சுற்றி இருக்கிறவங்களாம் சொன்ன விஷயம், கண்ணு கெட்டு போயிடும், பேக் பெயின் வரும், இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் எடுத்தாலாம் எல்லாராலையெல்லாம் ஆர்டர் எடுத்து பண்ண முடியாது, எல்லாரோட மாதிரிலாம் சக்ஸஸ் ஆக முடியாது, இந்த மாதிரிலாம் சொன்னவங்களுக்கு மத்தியில் என்னால் பண்ண முடியும், ஆகலைனாலும் பரவாயில்ல, நான் படிக்கணும்னு நினச்சதை நான் படிக்கிறேன் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டோட சப்போர்ட்டோட, முக்கியமாக அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சப்போர்ட்டோட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு சக்ஸஸும் ஆகியிருக்காங்க. அவங்களோட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் போய் பார்த்துட்டு வாங்க. அவங்கள இது பண்ணாத அதை பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இப்போ அந்த இடத்துல தான் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கடந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க சுகவீனா. ஸோ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் காதில் கேட்காம நம்ம சக்ஸஸ் ஆகணுங்கிறதுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அதை உடனே பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் இந்த உமன்ஸ் டேல அவங்க எல்லாரோடையும் நான் ஷேர் பண்ணுறேன். சுகவீனா அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை போய் பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே. தேங்க்யூ. ஹாப்பி உமன்ஸ் டே. என் பேர் சுகவீனா, நான் நாகர்கோவில். நான் வந்து சோபியா மேம் கிட்ட ஆன்லைன் கிளாஸில் ஆரி ஒர்க்கு கற்றுக்கிட்டேன். நான் வந்து ஆரி ஒர்க்கு கற்றுக்கக்கூடிய டைமில் வந்து ஆரி ஒர்க் ரொம்ப ஃபேமஸ் ஆகலை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, ஆரி ஒர்க்கு கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால நான் அந்த டைமில் கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி அது வந்து பட்ஜெட் பிரச்சனையால் நான் வந்து என்னால் அது படிக்க முடியலை. சரி, வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து நான் வந்து ஆரி ஒர்க்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுனால கற்றுக்கிட்டேன். அப்போவுமே சில பேர் வந்து ஆரி ஒர்க் நான் போட்டுட்டு இருக்கும்போது வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் எதுக்கு நீ போடுற, தலைவலி வரும், கண்ணு கெட்டு போயிடும், அதனால் இதெல்லாம் போடாத அப்படின்லாம் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்கங்க. அதெல்லாம் நம்ம காதில் எடுத்தால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நான் வந்து எனக்கு வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கணும், எனக்கு வந்து அது ஒரு வெறியாகவே இருந்துச்சு. நான் ஏதாவது பண்ணணும், ஏதாவது சாதிக்கணும், வீட்டிலே சும்மா இருக்கக்கூடாது, எனக்கு ஏதாவது பண்ணணும், நிறைய அவார்டு வாங்கணும், அப்படியெல்லாம் நிறைய ஆசை. அந்த ஆசை மட்டும் இருந்தால் போதும், அது வெறியாக மாறினா மட்டும்தான் நம்மளால் முன்னேற முடியும். ஓகேவா? அதனால எல்லாருமே ஆசைப்படுங்க, ஆசையை ஒரு வெறியாக தூண்டுங்க, அப்போ தான் நம்மளாலேயும் சாதிக்க முடியும். நான் வந்து அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து ஆரி ஒர்க் போட்டுட்டு இருந்தேன் வீட்டில் வச்சு. அப்போவுமே வீட்டில் வச்சு நான் கிளாஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து எனக்கு கடை வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்போ என் வீட்டில் இவங்கக்கிட்ட கேட்டேன், அவங்க வந்து கடை வச்சு தந்தாங்க. அவங்க ஹெல்ப் இல்லைன்னா நான் வந்து இந்த அளவுக்கு முன்னேறிக்க முடியாது. இது ஒரு விஷயம். அவங்க வந்து என்னை நம்பி ஒரு கடை வச்சு கொடுத்தாங்க. அப்போவுமே நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு பொம்பளையை நம்பி நீ கடை வச்சு கொடுக்க, இவ்வளோ ரூபா, இது வந்து நம்ம ஆரி திங்ஸ் எல்லாம் வச்சு கடை வைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ஒரு சின்ன கடை வச்சா, இப்போ பலசரக்கு கடைனா அதுக்காக கொஞ்சம் பொருள் வச்சு வைப்போம். இது வந்து நம்ம வந்து லட்சக்கணக்கில் பொருள் இறக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து என்னை நம்பி இவங்க வந்து வச்சு கொடுத்தாங்க. அப்போவுமே நிறைய பேர் சொன்னாங்க, நடுத்தருவில் இவ்வளோ நம்பி நீ போகிற, நடுத்தருவில் கண்டிப்பாக நிற்க போகிற அப்படின்னு. ஆனால் அது என் மண்டையில் அப்படியே உரைச்சிட்டே இருந்துச்சு. நம்ம கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும், சாதிக்கணும், லாபம் வரலாட்டு பரவாயில்ல, நம்ம நஷ்டம் வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு வெறியில்
நான் வந்து நல்லா கஷ்டப்பட்டேன். எனக்கும் பிள்ளைங்க என் பொண்ணு வந்து நான் வந்து கடை வைக்கும்போது ஆரி ஒர்க் படிக்கும்போதே என் பொண்ணு வந்து 6 மாதம், பையன் வந்து 1.5 வயசு என் பையனுக்கு. அந்த டைமில் தான் நான் ஆரி கற்றுட்டேன். நிறைய பேர் வந்து சின்ன குழந்தைய நான் வச்சுருக்கேன், என்னால் ஆரி கற்றுக்க முடியாது, நான் எப்படி போட முடியும் அப்படியெல்லாம் சொல்லாங்க. அப்படிலாம் முடியாது. நமக்குள்ளே ஒரு வெறி இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் சாதிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கடை வச்சோம். நிறைய பேர் சொன்னாங்க பார்த்தீங்களா, நீ நடுத்தருவில் நிற்பானே, அதுதான் எனக்கு இப்போ வந்து ஒரு பெரிய சப்போர்ட். அவங்க சொன்னது ரொம்ப நல்லது, அதனால தான் நான் இப்போ முன்னேறி இருக்கேன். அதனால் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம கேரே எடுத்துக்கக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கா, நம்ம கண்டிப்பாக நம்மளாலேயும் சாதிக்க முடியும். ஆம்பளைங்களால் மட்டும்தான் சாதிக்க முடியுமா? கண்டிப்பாக நம்மளாலேயும் சாதிக்க முடியுங்க. எனக்கும் குட்டி பாப்பா இருக்குது. காலையில் சமையல் பண்ணணும், வீட்டில் பாப்பா பார்க்கணும், இவங்கள வேலைக்கு அனுப்பணும். நான் 9 மணிக்கு டான கடைக்கு வரணும். கடையில் வந்து நான் மட்டும் தான் சேல்ஸ் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அதுக்கப்புறமா நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேவா? கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆரி ஒர்க் கிளாஸ், ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, ஷிஃப்ட் படி வருவாங்க, அதை பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து ஆன்லைனில் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை நான் மேம்கிட்ட சொல்லலை. ஆன்லைனில் இப்போ வந்து நான் ஆரி ஒர்க்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அடுத்து வந்து ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து மெயினாக இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் நம்மளுக்கு ஆரி வரும். இடையில நான் ஆரி போடுவேன், ஆரி ஒர்க் போடுவேன். அதுக்கப்புறம் என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் எல்லாமே நம்மளால் முடியாது இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கு நான் ஒரு கமிஷன் எடுத்து அவங்களுக்கும் கொடுப்பேன். ஓகேவா? இவ்வளோ வேலை பண்ணுறோம். காலையில் வந்து அது பண்ணி வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே வந்து கடையில் கஸ்டமர் பார்த்து அதுக்கப்புறம் கிளாஸ் எடுத்து அதுக்கு இதில் நம்ம வந்து ஆரி ஒர்க் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம ஹேர்பின் அந்த மாதிரியெல்லாம் ஆர்டர் எடுத்து பண்ணுவேன். ஹிப் பெல்ட்டு, அப்புறம் ஜடமாட்டி அந்த மாதிரி யாராவது ஆர்டர் கொடுத்து அதுவும் பண்ணணும், ஆரி ஒர்க் பண்ணணும். அப்புறம் நம்ம வந்து வேறு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து நிறைய ஒர்க் வரதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அதில் என்ன பண்ணணும், இந்த டிசைன் போடணும், அதை போடணும், அப்படி நிறைய வேலை. இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நைட்டும் போய் வேலை. நைட்டு சுகவி, நான் உங்களோட ஷேர் பண்ணதை வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் ஏதாவது புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நெக்ஸ்ட் லெவலில் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களோட ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி உமன்ஸ் டே.